காரணம், நம்முடைய குழந்தைகளை சிறப்பான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பள்ளிக்கு அனுப்புகிறோம், கல்லூரியிலே படிக்க வைக்கின்றோம். அவருடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே எவ்வளவு கஷ்டத்துக்கு இடையிலும் நாம் பெற்ற பிள்ளை எதிர்காலத்திலே சிறப்பாக வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலே நாம் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் அனுப்பி வைக்கின்றோம். ஆனால் இன்றைய ஆட்சியாருடைய கொடுமையால் அந்த பள்ளி மாணவர்கள் கல்லூரிகள் அருகிலே கஞ்சா விற்பனையால் இன்றைக்கு அந்த மாணவர்கள் அதற்கு அடிமையாகி அவள் சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு பத்திரிகையில் ஊடகங்கள் வருகின்ற பெரும்பாலான செய்தி, மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சியை அவ்வப்போது தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் பார்க்கக்கூடிய அவலங்களை கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. நெஞ்சையே பதற வைக்கின்ற சம்பவம் ஒன்று நடந்தது. திருநெல்வேலியிலே 9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவிகள் பள்ளியிலே மது அருந்தக்கூடிய காட்சி எவ்வளவு வேதனையாக ஒரு சம்பவம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய குழந்தையுடைய எதிர்காலத்திற்காக பள்ளிக்கு அனுமதிக்கின்றோம். ஆனால் இந்த விடியா திமுக ஆட்சியிலே படிக்கிற காலத்திலே பள்ளியிலே மாணவிகள் மது அருந்துகின்ற காட்சி பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வருகின்றது. ஒரு வேதனையான சம்பவம். அதை பற்றியெல்லாம் இந்த அப்பா ஸ்டாலின் கவலைப்படுவதாக தெரியவில்லை. இன்றைக்கு தமிழகத்தில் உளவுத்துறை இருக்கின்றதா என்று மக்கள் கேட்கின்ற நிலைக்கு உளவுத்துறையுடைய செயல்பாடு செயலிழந்து இருக்கின்றது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுகின்ற பொழுது, போதைப் பொருள் விற்பனை அதிகரிக்கின்ற பொழுது அரசுக்கு உரிய முறையிலே தெரிவித்து அந்த உளவுத்துறை செயல்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற உளவுத்துறை திரு கருணாநிதி குடும்பத்திற்கு, ஸ்டாலின் குடும்பத்திற்கு ஏவல் செய்கின்ற உளவுத்துறையாகத்தான் பார்க்கப்படுகிறது.